நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். முன்னாலெல்லாம் வீட்டில் அம்மிக்கல், ஆட்டுக்கல், உலக்க, உரல்லாம் இருந்தது. இவையெல்லாம் வீட்டு சாமான்கள். உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள். இயந்திரம்னு கடிதாசியில் எழுதும்போது ஏந்திரம்னு ஒன்று இருந்தது. இப்போ இதெல்லாம் எங்கேயோ 1-2 தான் இருக்குது. எல்லாருக்கும் இந்த பொருட்களின் பயன்பாடு என்ன ஏதுன்னு தெரியல. அம்மிக்கல் அரைக்கிறதுக்கு, சட்னி, குழம்புக்கு மசாலா, தேங்காய் போன்றவற்றை அரைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. இப்போது அதுக்கு மாற்றா மிக்ஸி வந்துடுச்சு. இட்லி தோசைக்கு மாவு, அரிசி உளுந்தெல்லாம் போட்டு மாவு அரைக்க இந்த ஆட்டுக்கல் பயன்படுத்துது. இப்போ அதுக்கும் ஒரு கருவி கிரைண்டர் வந்துடுச்சு. ஆட்டுக்கல் எங்கன்னு தேடுற நிலைமை. அரிசி மாவு உதிரியாக தண்ணி சேர்க்காமல் தயார் பண்ணுறதுக்கு உலக்க, உரல் வச்சுருந்தாங்க. இயந்திரம் என்பது உளுந்து, பாசிப்பயிறு போன்றவற்றை பாதியாக உடைக்க உருவாக்கப்பட்ட கருவி. 2 கல் வட்டமாக இருக்கும். மேலே ஒரு குச்சி அடித்து சுற்றுவாங்க. மகேஸ்வரி மேடம், உங்களுக்கு இந்த கருவிலாம் நினைவில் இருக்கா, இல்லை மறந்துருச்சா? நமது மூத்தோர் இந்த மாதிரி இயந்திரங்களை உருவாக்குனது பெண்களுக்கும் உடற்பயிற்சி செய்ய வாய்ப்பாக இருக்குமென்னு தான். காலப்போக்கில் அவை இல்லாததுனால வீட்டு பெண்மணிகளுக்கு எந்த உடற்பயிற்சியும் செய்ய வாய்ப்பில்லாமல் உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. துணி துவைப்பதற்கும் கருவி வந்துடுச்சு. ஆண்கள் ஏதாவது 2 பயிற்சிகள் செய்வாங்க. காலார தோட்டம் துறவை சுற்றி பார்த்துட்டு வர்றது, அப்புறம் அங்கே இங்கே சைக்கிள், மிதிவண்டியில் போயிட்டு வர்றதுன்னு இருப்பாங்க. இப்போது அந்த மிதிவண்டியும் காணாமல் போயிட்டுருக்கு. பாருங்க, ஆட்டுக்கல் என்பது வெறுமனே மாவு அரைப்பதற்கு மட்டுமல்ல. அந்த காலத்தில் அதுதான் மழை மானி. பெரும்பாலும் வீட்டு முத்தத்தில் தான் இது இருக்கும். நாள் ராத்திரியில் மழை பெஞ்சுதுன்னா ஆட்டுக்கல்லின் குழியில் தண்ணி நிறைஞ்சிருக்கும். அந்த தண்ணியை விரலால் அளந்து பார்த்து எவ்வளவு மழை பெய்திருக்கு, 1 உழவுக்கு ஆகுமா, 2 உழவுக்கு இது போதுமான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிப்பாங்க. மழை பொழிவை இப்போ நாம் மில்லிமீட்டர், சென்டிமீட்டரில் அளக்குறோம். அதுக்கும் கருவி வந்துருச்சு. பழைய அளவு முறை செவி அல்லது பதினு எனப்படும். இது 10 மில்லிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டருக்கு சமமானது. மழையின் அளவுக்கும் நிலத்தின் ஈரத்துக்கும் தொடர்பு இருக்கு. இதை பதினை என்றனர். மகேஸ்வரி மேடம், அறிவியல் கணக்குப்படி 18 மில்லிமீட்டர் வரை மழை பெய்தால்தான் அதை முறையாக மண் உறிஞ்சும். ஆக எத்தனை பதினு மழை பெய்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல் உழவுக்கு தயாராவார்களாம். சித்திரை மாதத்தில் கோடை மழை கிடைத்தவுடன் பொன்னேர் கட்டும் பழக்கம் இப்போவும் கிராமங்களில் நடைமுறையில் இருக்குது. பலரும் இதை மறந்துட்டு வர்றாங்க. அது ஒரு சம்பிரதாயம். முதல் மழை, உழவுக்கு ஏற்ற மழை கிடைத்தவுடன் கடவுளை வணங்கி அவ்வருட விவசாய பணிகளை துவக்குவாங்க. அந்த வருடம் விவசாயம் நல்லபடியாக இருக்கணும், நிறைய விளைச்சல், கூடுதலான லாபம் கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டுவாங்க. இவற்றையெல்லாம் நவீனம் என்ற பேரில் மறந்துக்கிட்டு இருக்கோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிறது எல்லாத்துக்கும் சரிப்படாது. பழசு ஏறி வந்த ஏணி. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.